மசாலா பிரியாத சிக்கன் 65 வேணுமா? அப்ப இத நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல இருக்க எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டூ பேபிஸ் கிச்சன். அதுக்கு 1/2 கேஜி அளவுக்கு போன்லெஸ் சிக்கன நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி, நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூன் எடுத்துருக்கனால 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்க பெரிய ஸ்பூனா இருந்தா 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அதுவே போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இது கூட வந்து சேர்க்கணும். காஷ்மீரி சில்லி பவுடர். நம்ம கலருக்காக எதுவுமே சேர்க்கல. இந்த சில்லி பவுடரோட கலர் தான் நம்மளுக்கு வந்து நல்லா கலர நல்லா இன்னும் தூக்கி குடுக்கும். நம்ம வீட்லயே அரைச்ச சிக்கன் 65 மசாலா 1 1/2 ஸ்பூன். கரம் மசாலா ஒரு சின்னதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்து, இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, தேவையான அளவு தண்ணிய வந்து கொஞ்சம் தெளிச்சு தான் அதில வந்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி அதிகமா ஆட் பண்ணிட்டோம்னு சொன்னா, மசாலா வந்து சிக்கன்ல வந்து ஒட்டவே ஒட்டாது. நீங்க எப்பயுமே இந்த மாரி மசாலா நீங்க வந்து கொஞ்சம் கெட்டியா தான் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணணும். பாருங்க. இது கூட நம்ம கழுவி வச்சிருந்த சிக்கன தண்ணி ஒரு துளி அளவு கூட இல்லாம வச்சுட்டு, அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க கலர் என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லி. மசாலாவே இந்த கலர்ல இருக்குன்னு சொன்னா, பொரிச்சு எடுத்தோம்னு சொன்னா என்ன கலர்ல இருக்கும்? நல்லா டக்கரான கலர்ல இருக்கும். நல்லா இரும்பு சட்டியில நல்லா தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சிக்கன இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னு சொன்னா, நல்லா அட்டகாசமான சிக்கன் 65 ரெடி ஆயிரும். இத வந்து ஒரு பிளேட்ல வந்து எடுத்துட்டு, பாருங்க கலர பாருங்க. மசாலா கொஞ்சம் கூட பாருங்க உதிரவே இல்ல. எண்ணெயுமே கிளீனா தான் இருக்கும். நம்ம பொரிச்சு எடுத்த எண்ணெயுமே கப்பி எதுவுமே இல்லாம நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.